லிங்க வழிபாடு செய்ய வேண்டுமென ஆசைப்பட்ட அம்பிகை பூமியில் காவிரி நதிக்கரையில் ஒரு இடத்தை தேர்வு செய்தார். காவிரியில் இருந்து நீர் எடுத்து தன் யோக சக்தியினால் அதனை லிங்கமாக வடித்து பின் அங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அப்படி ஜெகன்மாதாவான அகிலாண்டேஸ்வரி நீரால் உருவாக்கிய நீர்த்திரள் நாதரே திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர். அகிலாண்டேஸ்வரியின் அருளால் தான் தாயுமான சுவாமிகள் உயிர்வுற்றார் என்றால் மிகையாகாது. திருஆனைக்காவில் அகிலாண்டேஸ்வரி நாயகியின் சன்னதி தனி கோவிலாக இருக்கிறது. அம்மன் கருவறைக்கு செல்வதற்கு முன் எதிரில் 4 திருக்கரங்களுடன் கூடிய பிரசன்ன விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் அன்னைக்கு இருபுறத்திலும் பிரதிஷ்டையாகி உள்ளனர். அகிலாண்டேஸ்வரி தாய் இங்கே கன்னியாகவே இருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. ஞானவாணியாக நிற்கும் அகிலாண்ட நாயகி தன்னை வணங்குபவர்களை ஞானவான்களாக ஆக்க வல்லவள். அவ்வாறு அன்னையின் அருளால் கவிஞரானார் கார்மேகம் பொழியும் காளமேக புலவர். அனைத்து வகை கவிதைகளிலும் வித்தகராக விளங்கிய காளமேக புலவர் அகிலாண்டேஸ்வரியையும் ஜம்புநாதரையும் பலவாறு போற்றிப்பார்.